பீஷ்ம பிதாமகர் சங்கு ஊதி போரை தொடங்கி வச்சதும் கௌரவர் படையில இருந்த மத்த வீரர்களுக்கு ஒரு வேகம் வந்துடுச்சு. அப்பாடா கேப்டன் சிக்னல் கொடுத்துட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய அதிரடியை கிளப்புறாங்க. அத சொல்றதுதான் இந்த 13வது ஸ்லோகம். தத சங்காச்ச பைரஸ்ச தத சங்காச்ச பைர்யஸ்ச பனவானக கோமுகா சகசைவாப்யஹன்யந்த சசப்தஸ்து முலோபவது. அந்த போர்க்களத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா, சங்குகள், முரசுகள், டமாரங்கள், பெரிய கொம்புகள், அப்புறம் மாட்டுக்கொம்பு வடிவிலான ஊதுகொம்புகள், இது இப்படி எல்லா விதமான இசைக்கருவிகளும் ஒரே நேரத்துல பயங்கரமா முழங்க ஆரம்பிக்குது. சகசைவாப்யஹன்யந்த அதாவது எதுவுமே பிளான் பண்ணி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நடக்கல. அந்த ஒரு செகண்ட்ல எல்லா கருவிகளும் சேர்ந்து டமார் டமார்னு ஒரே சத்தமா வெடிக்குது. அந்த ஒட்டுமொத்த சத்தமும் சேர்ந்து காதை செவிடாக்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட இரைச்சலை அங்க உண்டாக்குது. இங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க, எதுக்காக இவ்வளவு சத்தம்? கௌரவர் படை எண்ணிக்கையில ரொம்ப பெருசு. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு ஆரவாரத்தை உண்டாக்கும் போது அது பாண்டவர் படைய ஒரு நிமிஷம் மிரள வைக்கணுங்கிறது தான் துரியோதனனோட கணக்கு. ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து கத்தும் போது வர அந்த மாசான வைப்பு அங்க உருவாகுது. ஆனா இந்த சத்தம் எல்லாம் வெறும் வெளியில கேட்கிற சத்தம் தான். உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பயத்தை மறைக்கிறதுக்காக எழுப்பப்பட்ட ஒரு செயற்கையான சத்தம்னு கூட சொல்லலாம். அந்த சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா, வானமே இடிஞ்சு பூமி மேல விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டமில்டஸா, அதாவது ஒரு பெரிய குழப்பமான பயங்கரமான சத்தமா இருந்துச்சு. அவங்களோட பலத்தை நிரூபிக்க இந்த ஒரு நிமிஷத்தை முழுசா பயன்படுத்திக்கிட்டாங்க. கௌரவர்கள் பக்கம் இவ்வளவு சத்தம், இவ்வளவு பில்டப். அப்போ பாண்டவர்கள் பக்கம் என்ன நடக்குது? அவங்க பயந்துட்டாங்களா, இல்ல இதை விட பயங்கரமா ஏதாச்சும் பண்ணாங்களா? கௌரவர்களோட சத்தத்துக்கு பதிலடி கொடுக்க அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் தன்னோட சங்க எடுக்கிறாரு. அது வெறும் சத்தம் இல்ல, அது ஒரு பேரதிர்வு. அது யாரு? அடுத்த ஸ்லோகத்துல ஒரு செம்ம மாஸ் என்ட்ரி இருக்கு. மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல பாருங்க.